கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் கடவுளுடைய பிள்ளைகள் செய்கின்ற மாபெரும் தவறு என்னவென்றால், கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அந்த காரியத்திலே நாம் தோற்று போய் நிற்கின்றோம். எந்த நேரத்திலும் எந்த காரியத்திற்கும் கடவுளை நோக்கி பார்த்து அவரிடத்தில் இருந்து நாம் ஆலோசனை பெற்று அதன்படி நாம் நம்முடைய காரியங்களை செயல்படுத்தினோமானால் அநேக பிரச்சனைகளை நாமே நம்மை நோக்கி வராதபடிக்கு தடுத்து விடலாம். பல நேரங்களில் கடவுளுடைய ஆலோசனைகளை நாம் தள்ளிவிட்டு அல்லது கடவுளிடத்தில் ஆலோசனை கேட்காமல் நாமே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது பலவிதமான இன்னல்களும் தொல்லைகளுக்கும் நாமே காரணமாகி விடுகின்றோம். ஆகவேதான் இங்கே தாவீது மிக அற்புதமாக சொல்லித் தருகின்றார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வாழ்க்கை இங்கே பிரகாசம் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ந்திருந்தார்கள். எதனால் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள்? அவரை நோக்கி பார்த்தது நிமித்தமாக. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு ஆண்டவர் அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது அந்த கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற அந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதையில் பிசாசானவன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் கொண்டு வரவே முடியாது. காரணம், அந்த மனிதனுடைய வழிகளானது கடவுளால் ஆளப்படுகின்ற ஒன்று. ஆகவே தான் அது பிரச்சனை இல்லாத ஒரு பிரயாணமாக, அது வாழ்க்கை பாதையாக இருக்கிறபடியினால் மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த மகிழ்ச்சி என்பது முகத்தில் பிரகாசத்தை அவர்களுக்கு உண்டாக்கி தரும். அதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் நம்முடைய முகங்கள் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் அது வெட்கப்பட்டு போகவே போகாது. ஏன் எனில், கடவுள் அவ்வளவு அற்புதமாக நம்மை வழிநடத்தி தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் நிறைந்த கடவுளாக நம்ம எந்த விதத்திலும் பிசாசுவிற்கு ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு அல்லது பிசாசானவன் நம்மை எளிதில் வந்து தீண்டி விடாதபடிக்கு கடவுள் தம்முடைய ஷட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்து கொண்டு நம்மை அற்புதமாய் வழி நடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே இந்த அற்புதமான வசனத்துடைய 2வது பகுதி சொல்லுகிற வண்ணமாய் நீங்களும் நானும் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்ற எண்ணம் இருக்குமானால், அல்லது ஒருவேளை நாம் அப்படிப்பட்டதான நிலையில் நான் வெட்கத்தையும் அவமானத்தையும் நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன், காரணம் நான் மதீனமாய் செய்த காரியங்கள், கடவுளை நான் மறந்துவிட்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்ததினாலே இன்றைக்கு அதுவே என்னுடைய சமாதானத்தை குலைத்து விட்டது, மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு இன்றைக்கு நான் மிகுந்த வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மீண்டும் கடவுள் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். வாழ்க்கையில் ஒரு நாளும் வெட்கம் நம்மை அணுகவே அணுகாது. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் ஐயா. பல நேரங்களில் இதை நாங்கள் மறந்ததினால்தான் இன்றைக்கு பல துன்பங்களை நாங்களே விலை கொடுத்து வாங்கினதை போல் இருக்கிறது ஐயா. இன்றைக்கு கர்த்தாவே, எந்த ஒரு காரியத்திலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியான
அந்த பலத்தை கடவுள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அந்த கிருபையை கடவுள் எங்களுக்கு தந்து பக்கமாக எங்களை நீர் இழுத்து கொள்வீராக. எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.